அப்போது பூசாரி சதுரகிரி அம்மனின் அருளால் டிராக்கேட்டை தாண்டியதாகவும் இந்த வரலாறு இன்றும் நினைவுகூரப்படுகிறது. அவ்வாறு ஆற்றிற்குச் சென்று ஊரை அடைவதற்கு அவர் எடுத்துக்கொள்வது சுமார் 7 முதல் 8 மணித்துளிகள் ஆகும். இது ஊர் மக்களுக்கு எப்போதும் ஆச்சரியமாகவே இருக்கும். கரகம் எடுத்துக்கொண்டு வரும் பூசாரி நேராக அம்மன் வீட்டிற்கு செல்வார். அங்கு அவருக்கு ஆளாத்தி எடுக்கப்படும். பின்னர் கரகச்சம்பை பூசாரியின் வகையறா பெண் ஒருவர் பெற்றுக்கொள்வார். அதன் பின் காலை 4 மணி அளவில் பூசாரி திருநீறு பூசி, கண்மையை பூசி, மீசை வலித்து பெண் வேடம் ஏற்று அலங்கரிக்கப்பட்ட அம்மன், நாட்டாமைக்காரர்கள், ஊர் மக்கள் ஆகியோருடன் அம்மன் வீட்டை நோக்கி செல்வார். அந்த கரகச்சம்பு முக்கால் பருவ தேங்காயை அருவாளால் சீவி செம்பில் பொருத்தி பூக்களால் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும். அம்மன் வீட்டை அடைந்த பின் பூசாரியின் முன் நெல் பரப்பி அதில் அலங்கரிக்கப்பட்ட கரகசெம்பை வைப்பர். அப்போது ஊர் மக்கள் அனைவரும் அமைதியுடன் நிற்பர். அன்னையின் உத்தரவு கிடைத்த பின் கரகசம்பு பூசாரியின் தலையில் வைக்கப்படும். அக்கரக செம்பை கைகளால் பிடிக்கக்கூடாது என்பதாலும் கீழே விழக்கூடாது என்பதாலும் பூசாரியின் தலையில் விபூதி வைத்து அதன் மேல் வைப்பர். பின்னர் கோயிலை நோக்கி நாட்டாமைக்காரர், பூசாரி மற்றும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் மூவரும் தலையில் 3 மதுப்பால் வைத்த சிறுமிகளுடன் புலால் சமைத்த உணவு கூட எடுத்துக்கொண்டு புறப்படுவர். அவர்களுடன் ஊர் மக்கள் மாவிளக்குகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பானைகள் ஏந்தி கொண்டு மேளதாளங்களுடன் கோயிலை நோக்கி செல்வர். இந்த காட்சி பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும். அப்போது நாட்டாமைக்காரர் அம்மன் அருளுடன் இருப்பார். ஊர் மத்தியில் மாரநாடு சாமி ஆடி நாட்டாமைக்காரர் மற்றும் பூசாரியை வலம் வந்து நாட்டாமைக்காரர்களிடமிருந்து விபூதி பெற்றுக்கொள்வார். அப்போது மார்நாடு சாமியும் அருளுடன் இருப்பார். பின்னர் கோயிலின் முன் வந்து நாட்டாமைக்காரர் உத்தரவு கொடுத்த பின்பே கரகம் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கோயிலுக்குள் செல்வர். கோயிலில் சென்ற பின்பு பூசாரியின் களைப்பை போக்குவதற்காக மதுப்பாலும் புலால் உணவும் வைத்து படைக்கப்படும். அதன் பின் புலால் உணவு காவல்காரர்களுக்கு கொடுக்கப்படும். இவ்வாறாக பல தலைமுறைகளாக மரபு மாறாமல் இன்றும் கரகம் எடுக்கப்படுவது இந்த ஊரின் சிறப்பு.